ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் வண்டி வேகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் குறுக்க வந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். வண்டியை ஓட்டுறதா நிறுத்துறதா அப்படின்னு தெரியாமல் ஒரு பக்கமாக திருப்பினதுனால வண்டி அப்படியே முள்வேலிக்குள்ளே போகிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படியெல்லாம் நமக்கு தேடி வராங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் வேகமாக போயிட்டு இருக்கும்போது முன்னாடி போயிட்டு இருக்கிற ஒரு ட்ரக்கு அப்படியே தலகுப்புற கவர்ந்து கிடக்குது. உள்ள இருந்த நிறைய தண்ணி வந்தது. தண்ணியோடு சேர்ந்து நிறைய பெரிய பெரிய மீன்களும் அந்த இடத்துல இருக்குது. ரோட்ல இருக்கிற அந்த மீன்களை உடனடியாக தூக்கி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் வேகமாக ஓடி இருக்கிறாங்க. சில மீன்கள் குறைஞ்ச தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கு. சில மீன்கள் தண்ணி அங்கேயும் இங்கேயுமா தேடி துள்ளிட்டு இருக்கு. மீனை பார்த்தது எல்லாரும் வேகமாக ஓடி போய் அதை தண்ணியில் தூக்கி போட்டிருக்கிறாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் சமையல் பண்ணும்போது ரொம்ப உஷாராக இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி அரைக்கும் போது காரில் அரைச்சி ஒரு குலுக்குறதுக்குள்ள மொத்தமும் இப்படி ஆயிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது வீட்டில் இருக்கிற ஒரு எலக்ட்ரிக் பொருள். அதை எடுத்து விளையாடிட்டு இருந்த இந்த டாக் அதில் எதையோ கவி பிடிச்சதுனால கடைசியில் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு வர ஆரம்பிச்சுது. அது கரெக்டாக ஒரு சோஃபாவில் புகையோடு வரதை பார்த்ததும் இந்த நாய் வேகமாக ஓடி போய் இன்னொரு ரூமில் நிற்கிது. ஆனால் அந்த வீட்டில் வித்தியாசமாக ஏதாவது நெருப்பு வந்ததுன்னா அலாரம் சத்தம் கேட்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதனால வேகமாக ஓடி வந்து பார்த்து அதை உடனே ஆஃப் பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்கிற அந்த டாகு கிட்ட கூட ரொம்ப உஷாராக இருக்கணும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது பைக்கை ஸ்டார்ட் பண்ணி போகிறதுக்காக தான் தயாராக இருக்கிறாரு. திடீர்னு கீழே இருந்து அப்படியே நெருப்பு வர ஆரம்பிச்சுது. வண்டியை உடனே கொஞ்சம் தள்ளி வச்சுட்டாரு. ரோட்டில் கூட கொஞ்சம் நெருப்பு எரியுது. இந்த கடையில் இருக்கிறவர்கிட்ட வேகமாக ஓடி வந்து அவர்கிட்ட ஒரு துணியை வாங்கி ஆஃப் பண்ண பார்த்துருக்கிறாரு. துணிக்கெல்லாம் அடங்குற மாதிரி தெரியல. அதுக்குள்ள அது குபுன்னு எரிய ஆரம்பிச்சது. அந்த கடைக்காரர் வேகமாக ஓடி வந்து இந்த மிஷினால அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அந்த ரோடு அப்படியே பதட்டம் ஆயிடுச்சு. இந்த கருவி இருக்கிறதுனால எவ்வளவு நல்லதா போச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கறது என்னதான் ராத்திரி நேரத்தில் ரொம்ப அவசரமா போனா கூட கொஞ்சம் நிதானமா போறது நல்லதுதான். இங்க ரோடு தான் இருக்குது அப்படின்னு நினைச்சு வேகமா வந்தாரு. ஆனா ரோட்டை தாண்டி அங்க இருக்கிறது எல்லாமே முழுக்க தண்ணி தான். கொலை மாதிரி தண்ணி தேங்கி இருக்குது. இங்கிருந்து பார்க்கும்போது ரோடு மாதிரி தெரிஞ்சதுனால கரெக்டாக தண்ணிக்குள்ளே பாஞ்சிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் டிராக்டர் மாதிரி இருக்கிற அந்த வண்டியை வெளியே கொண்டு போகிறதுக்காக கேட்டு விட்டு வெளியே தாண்டி ரோட்டுக்கே போயிட்டாரு. ரோட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அந்த வண்டி வேலையை காட்டியிருக்கு பாருங்க. கட்டுப்பாட்டிலே நிற்க மாட்டேன்னு திடீர்னு சுத்த ஆரம்பிச்சது. இந்த சுத்துக்கு நடுவில் எப்படி நிற்கிறது அப்படின்னு அவர் அப்படியே கீழே இறங்கி வந்துட்டாரு. கீழே இறங்கினதுக்கு அப்புறமும் வண்டி சுத்திக்கிட்டு தான் இருக்குது. இப்படியே விட்டா இது எங்க போய் விழுமோ அப்படின்னு தெரியலன்னு மறுபடியும் அந்த வண்டியிலே ஏறிக்கிட்டாரு. இந்த சத்தத்தை கேட்டு இங்கிருந்து ஒருத்தர் வேகமா ஓடி போறாரு. ஆனா இவரால் பக்கத்துல போகவும் முடியல, நின்று வேடிக்கை பார்க்கவும் முடியல. அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. ஏன்னா அந்த வண்டி பக்கத்துல யாரையும் நெருங்கவே விடல. கடைசியில பாருங்க அவரே மேல ஏறி எப்படியோ அதை நிறுத்திட்டாரு. அதனால ஒரு 5 நிமிஷத்துல இப்படியெல்லாம் வேலை காட்டும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கலதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல எதிர்பாராத ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். ரோட்ல நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. சைக்கிள் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பக்கம் போயிட்டு இருந்த ட்ரக் அப்படியே ரிவர்ஸ்ல வர ஆரம்பிச்சது. உடனே உஷாராயி எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசைக்கு போய் ஒதுங்கிக்கிட்டதுனால எதுவும் ஆகல. ட்ரக் எவ்வளவு வேகமா வந்திருக்கு பாருங்க. யாரும் கவனிக்காம இருந்திருந்தா அவ்வளவுதான். இப்படியெல்லாம் ரிவர்ஸ்ல வேகமா வருமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது இந்த கடைக்கு முன்னாடி தான் நிக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு டயர் வேகமா உருண்டு வந்திருக்கு. நல்ல வேளை 1 இன்ச்சு பின்னாடி தட்டிட்டு போனதுனால இதோட போச்சு. ரொம்ப கனமான டயர் தான். நேரம் ஆளை பார்த்து வந்திருந்தா அவ்வளவுதான். பின்னாடி மெதுவா தட்டுனதுக்கே கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இந்த வீடியோல ரோட்டோரத்தில் ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. எதிரில் ஒரு கார் வருது. கரெக்டாக அந்த இடத்துல நின்றுட்டு இருந்த மரம் பாருங்க. அந்த நேரம் பார்த்து தொப்பொடி கீழே விழுந்திருக்கு. ஏதோ இவருக்கு நல்ல நேரமா இருந்ததுனால இவரு கொஞ்சம் நகர்ந்துட்டாரு. கரெக்டாக அந்த கார் மேலே மரம் விழுந்திருக்கு பாருங்க. மரத்துக்கு அடியில தான் கார் மாட்டிருக்கு. அதை பார்க்கறதுக்காக எல்லாரும் வேகமா ஓடி போய் மரத்தை தூக்குறதுக்கான வேலையில இறங்கி இருக்கிறாங்க. நடந்து போயிட்டு இருந்தவர் திரும்பி பார்த்து திகச்சு நின்றுட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற மரம் திடீர்னு இப்படி தொப்புன்னு விழுன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது பெரிய ட்ரக் நிறைய பாரம் ஏற்றி கொண்டு போற வண்டிக்கு பின்னாடி போகும்போது 10 அடி தள்ளி போறது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு கூட சில நேரங்கள்ல வாய்ப்பு இருக்கு. அந்த டெம்போவை நிறுத்தின வேகத்துல அதுல இருக்கிறது எல்லாம் அப்படியே நடு ரோட்டுக்கே வந்துடுச்சு பாருங்க. நிரம்பி வழிகிற மாதிரி கொண்டு போனதுனால ஒரு பிரேக் போட்டதுக்கே இப்படி ஆகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்ல போயிட்டு இருந்தவர் சம்பந்தமே இல்லாம இந்த கடைக்குள்ள நுழையிறத தான் பாக்குறோம். 3 சக்கர வண்டியோட கடையோட கண்ணாடியை உடைச்சிட்டு கரெக்டா உள்ள பாஞ்சு போய் நிக்கிறாரு பாருங்க. ரோடு எங்க இருக்குது, கடை எங்க இருக்குது. ஆனாலும் கடையை பார்த்தே வரணும் அப்படின்னு தேடி வருவாங்க போலயே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். கண்ணாடி உடஞ்சது தான் மிச்சம். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறதுக்கு சாதாரணமா இருக்கிற இந்த இடத்துல ஏதோ ஒரு பைப்பு உடஞ்சிடுச்சு. பைப்பு உடஞ்ச வேகத்துல குபுன்னு தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சது பாருங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஆகல, அந்த இடமே வேற மாதிரி மாறிடுச்சு. தண்ணி எங்கிருந்து வந்தது திடீர்னு கொலை மாதிரி ஆயிடுச்சுன்னு அதுக்கான காரணத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு சரி பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. ராத்திரி நடந்த சம்பவம் விடிஞ்சு பார்க்கும்போது வெள்ளக்காடா தான் இருந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் பனிதான். அப்படின்னு நடந்து போற இடமெல்லாம் பனியா இருக்குது. இந்த கூரமாலை நிறைய பனி. இவர் நடந்து போன அடுத்த செகண்டே மேல இருந்து எவ்வளவு பனி தொப்புன்னு விழுந்திருக்கு பாருங்க. விழப்போகுதுன்னு தெரிஞ்சதும் உடனே உஷாராயி ஒரு பக்கமா ஒதுங்கிக்கிட்டதுனால அவருக்கு எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது காத்தும் மழையும் நல்ல வேகமாவே அடிக்குது. இந்த நேரத்துல ரோட்ல ஒருத்தர் கொடையை பிடிச்சிட்டு நடந்து போறாரு.
போறாரு. அவரு போன அடுத்த செகண்டே நடந்த சம்பவத்தை பாருங்க. மேல இருந்து கம்பு கட்டை கூரைன்னு என்னென்னவோ விழுந்திருக்கு. காத்து மழையும் அடிக்கும் போது வெளியே தலையே காட்ட முடியாது போல ஒரு செகண்ட்ல அந்த ரோடே வேற மாதிரி மாறிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ராத்திரி நேரம் சேர் போட்டு ஒருத்தர் உட்காந்து ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறாரு. திடீர்னு அவர் பக்கத்தில் வெளிச்சம் ரொம்ப அதிகமாக வந்தது, சத்தமும் பயங்கரமாக கேட்டிருக்கு. அது ஒரு வேன் இவரை பார்த்து பாஞ்சு வந்திருக்கு பாருங்க. உடனே உஷாராகி அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இதே மாதிரி தான். ரோட்டில் வண்டி எடுக்கலாமா அப்படின்னு தயாராக இருந்தவர் அங்கேருந்து ஒரு வண்டி தாறுமாறாக வரதை பார்த்து ஒரு பக்கமாக ஒதுங்கிட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கடையில் பொருட்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்ட ஒரு ஆளை தான் பார்க்குறோம். இந்த கடையில் ஏதோ ஒரு நோட்டை எடுக்க போய் கடைசியில் மொத்தமும் கீழே விழுந்து எல்லாரும் அவரை திரும்பி பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பெட்ரோல் போடுறதுக்காக வந்து பைக்கை நிறுத்தி அப்படியே பிரேக் போட்ட நேரத்தில் பின்னாடி இருக்கிறவர் தொப்புன்னு எப்படி விழுந்திருக்கிறாரு பாருங்க. பின்னாடி இருக்கிற ஆட்கள் தான் ரொம்ப உஷாரா இருக்கணும் போல. எப்படி நடந்ததுன்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. அடுத்தது இங்கே இந்த வீடியோல பார்க்குறது நிறுத்தி வைக்கப்பட்ட பைக்கு. நிறுத்தி இருந்த பைக்கு எப்படி தன்னால கிளம்பி போகுது பாருங்க. ஆனா பைக்குக்கு சொந்தக்காரர் வந்துட்டாரு. சரியான நேரத்தில் பைக் எடுத்துட்டு கிளம்புறாரு அப்படின்னு பார்த்தா பைக்குக்கு சொந்தக்கார ஆள் இந்த கடையில தான் நிக்குது. பின்னாடியே துரத்திட்டு போறாங்க பாருங்க. வேற ஏதோ ஒரு ஆள் பைக்கோட பறந்துட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பார்க்குறது இந்த ட்ரக்ல முடிஞ்ச அளவு நிறைய பொருட்களை நெருக்கி வச்சுட்டாங்க. ஆனா அந்த பொருட்கள் எல்லாம் ஒரு கட்டத்தை இவரை பார்த்து வர ஆரம்பிச்சதுனால அவர் அப்படியே துள்ளி குதிச்சு இறங்கிட்டாரு. அவ்வளவு நேரம் அடுக்குனதெல்லாம் கடைசியில ஒரு செகண்ட்ல ரோட்ல விழுந்துடுச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல சேர்ல வித்தியாசமா ஏறி நிக்கிற ஒரு ஆளை தான் பாக்குறோம். இந்த சேர் தான் சரியா போகுதோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல அவர் பிடிச்சிட்டு இருந்த டேபிள் தான் சரிஞ்சிருக்கு. அதுல இருக்கிற மொத்த பொருட்களும் கூட கீழே விழுந்துடுச்சு பாருங்க. ரொம்ப உஷாரா தான் இருக்கணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல பெயிண்ட் அடிக்கிறவர் பெயிண்ட் டப்பாவை இந்த ஏணியில தொங்க விட்டுருக்காரு. இது ஒரு மடக்கி ஏணி. இந்த மடக்கி ஏணி சரியான நேரம் பார்த்து காலை மாறி விட்டு இருக்கு பாருங்க. எதிர்பாராத நேரத்துல திடீர்னு சரிஞ்சு மொத்த பெயிண்டும் கீழே கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல எஸ்கலேட்டர்ல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். இதுல ஏறும் போதும் இறங்கும் போதும் கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். இந்த ரெண்டு பேரும் எஸ்கலேட்டர்ல ஏறுறதுக்காக காலை வைக்கிறாங்க. ஆனா ஏறும்போது ஏதோ தடுக்கிடுச்சு, கீழே விழுந்துட்டாங்க. அடுத்தடுத்து எல்லா படிகளும் மடங்க ஆரம்பிச்சது. அதனால அவ்வளோ ஈஸியா அதுல இருந்து வெளியே வர முடியாம அதுலயே சிக்கிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்து அங்கிருந்து எல்லாரும் வேகமா ஓடி வந்து தூக்கி விட்டு இருக்காங்க. ரொம்ப ஈஸியானது மாதிரி தெரியும், ஆனா கொஞ்சம் கால் சிக்கிச்சுன்னா அடுத்தடுத்து மாட்டிக்கிற மாதிரி ஆகுது. எல்லாரும் ஓடி வந்து உடனே தூக்கி விட்டதுனால எதுவும் ஆகல. இந்த வீடியோல ரோட்ல நிறைய கார் வண்டி எல்லாம் போறத பாக்குறோம். இந்த இடத்துல ஒரு பாலம் வருது. அந்த பாலத்துக்கு அடியிலே நிறைய கம்பி கூரைகள் வச்சிருக்காங்க. இப்படி ஒரு சம்பவத்தை யாரும் எதிர்பார்க்கல தான். திடீர்னு அந்த கம்பி கூரை ஒண்ணு அப்படியே சரிஞ்சு மொத்தமா ரோட்ல விழுந்திருக்கு பாருங்க. போயிட்டு இருந்த கார் ஒண்ணு கரெக்டா நடுவுல சிக்கினதுனால காருக்கும் எதுவும் ஆகல. ஒரு அடி முன்னாடி விழுந்ததுன்னா அவ்வளவுதான். எப்படியோ அதுல இருந்து எல்லாரும் தப்பி வர காட்சியை தான் பாக்குறோம். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ரோட்ல ஒரு பஸ் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு லேடி கீழே இறங்கி வராங்க. கரெக்டா கீழே இறங்கி காலடி எடுத்து வைக்கவும் அந்த நேரம் பார்த்து ஊருக்குள்ள வராத ஒரு வித்தியாசமான வண்டி வேகமா இந்த இடத்துக்கு வந்திருக்கு பாருங்க. பஸ்ஸுக்கும் இந்த வண்டிக்கும் நடுவில் அந்த லேடி சிக்கிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அசையாம அப்படியே நின்னதுனால எதுவும் ஆகல. இந்த வித்தியாசமான உருளை வண்டி கொஞ்சம் மெதுவாகவே போயிருக்கலாம். எதுக்கு இந்த அவசரம் அப்படின்னு கேட்கிற மாதிரி மின்னல் வேகத்துல போகுது பாருங்க. இறங்கின லேடி அப்படியே ஒரு நிமிஷம் உறைஞ்சுதான் நின்னுட்டாங்க. யாரா இருந்தாலும் அப்படிதான். அடுத்தது இந்த வீடியோல ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். முன்னாடி பைக்ல போயிட்டு இருக்கிற லேடி பின்னாடி இருக்கிறவரோட எப்படி ரியாக்ஷன் கொடுத்துட்டு போறாங்க பாருங்க. இந்த பைக்கே ரொம்ப வித்தியாசமானது தான். முன்னாடி பைக்கை ஓட்டிட்டு போற ஆளு ஏதோ பள்ளத்துல இருக்கிற மாதிரியும் பின்னாடி இருக்கிறவங்க பெரிய மேட்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் எப்படிதான் பயப்படாம இவ்வளோ உயரத்துல ஏறி உட்கார்ந்து போறாங்களோ. நடு ரோட்ல பார்த்த காட்சி தான் இது.